சேனைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பூவொளியிலே அவர் தயவு பெற்றோருக்கு அமைதி ஆகட்டும். வான தூதர்களுடைய பாடல் அது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது, மீட்பராய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது, நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் வந்தபோது வான தூதர்கள் பாடிய பாடல், விண்ணகத்திலே கடவுளுக்கு மகிமை, விண்ணகத்திலே கடவுளுக்கு மகிமை. இந்த மகிமையின் ஆண்டவர் என்று நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். தூயவராம் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். பரிசுத்தராம் கடவுள் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். மகிமையின் ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே, போற்றுதல்களின் மத்தியிலே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். வான தூதர்களும் புனிதர்களும் புடை சூழ்ந்து எல்லா விதமான உயிர்களோடும் அரியணை சுற்றி தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே மிக மிக எளிமையான வடிவில் இதோ நம்ம எல்லாம் உற்று பார்த்து தொட்டு ஆஸ்வதித்து கடந்த காலமெல்லாம் வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அவர் எனக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிற ஆண்டவர். கடந்த காலங்களிலே நான் பயணித்திருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கசப்பு, வேதனை, துன்பம் இவைகளை நான் கடந்து வந்திருந்தாலும் சரி, என்னுடைய பயணங்கள் கடந்த காலங்களில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இருக்கிறேன், இன்று நான் இருக்கிறேன், அவைகளை கடந்து வந்திருக்கிறேன், அவைகளை நான் சந்தித்து வந்திருக்கிறேன், அவைகளெல்லாம் நான் அனுபவித்து மீண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை, அவருடைய அருள், அவருடைய ஆசீர்வாதம். எனவே அவர் எப்பொழுதுமே என்னை அழிந்து போக, முடிந்து போக, இல்லாமல் போக செய்துவிடவில்லை. என்னோடு இருக்கிறார். என்னை பற்றி எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறார். என் உள்ளங்கையிலே உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். எனவேதான் ஒரு குழந்தை மிக அருமையாய் சொன்னது, ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் என்னை பார்க்காம இருக்கவே முடியாது, என் பெயரை நீங்கள் படிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்களே, என் பெயரை உன் உள்ளங்கையிலே, என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்கையை நீங்கள் பார்ப்பீங்க, என் பெயரை பார்ப்பீங்க, என்னை படிப்பீங்க, என் பேரை படிப்பீங்க, என்னை நினைவு கூறுவீங்க என்று சொல்லி அந்த குழந்தை அருமையாய் ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, அவர் நம்மை எப்பொழுதும் மறப்பதில்லை. பெற்றவள் தன் பிள்ளையை மறப்பதுண்டோ? பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பதுண்டோ?
அப்படியே அவளே மறந்து போனாலும் கூட நான் ஒருபோதும் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொன்னான். பொய் சொல்ற கடவுள் கிடையாது, பொய் தெய்வங்கள் கிடையாது. அவர் நானே உண்மை என்று சொன்ன உண்மையின் ஆண்டவர், வார்த்தையே உண்மை என்று சொல்லி அந்த வார்த்தையுடைய வல்லமையை வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவர். எனவே அவர் நம்மை மறப்பதே இல்லை, ஒருபோதும் நம்மை மறப்பதே இல்லை. நன்றி சொல்வோம், தாழ்வணிந்து நன்றி சொல்வோம். கடந்த காலங்கள் முழுவதுமாய் அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்வோம். இன்றைய முதல் வாசகம் யோசுவா புத்தகம் சொல்லுகிறது, அவர் உன்னுடைய மூதாதையரின் கடவுள், அவர் உன் சந்ததியின் கடவுள், அவர் உன்னுடைய சந்ததியை வழிநடத்தி வந்த கடவுள், அவர் உன் சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிற கடவுள். அவர் ஒருவேளை நீ ஆண்டவரை இப்பொழுதுதான் தெரிந்திருக்கலாம், ஆனால் அவர் உன்னை உன் சந்ததியை அவர் எப்பொழுது முன்பே தெரிந்து வைத்திருக்கிறார். நீ இப்பொழுது ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம், விசுவசிக்கலாம். இப்பொழுது மிக மிக சமீபமாக கூட ஆண்டவரை நீ தெரிந்து அனுபவித்திருக்க. ஆனால் அவர் உன்னை எப்பொழுதே உன்னை தேர்ந்தெடுத்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே என்று பவுல் சொல்லுகிறார். அவர் நம்மை அன்பினால் முன்குறித்து வைத்தார். பல பல தலைமுறையாய் நம்மை அவர் முன்புரித்து வைத்து சந்ததியாய் நம்மை வாழ வைத்து இன்ற நாளிலே இங்கே நான் நிற்பதற்கு நீங்கள் இருப்பதற்கும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சந்ததிகளை தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், வழிநடத்துகிற ஆண்டவர். அதான் இன்றைய முதல் வாசகத்தை யோசுவா புத்தகத்திலே வாசிக்கிறோம். எனவே அன்புக்கு நன்றி சொல்வோம். நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் என் தலைமுறை இருக்க செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். என் தாத்தா பாட்டி முப்பாட்டன் போட்டேன் எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நான் இங்கே இருக்கிறேன், இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே இருக்க மாட்டேன். அங்கே அப்போ ஏற்பட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் அவர் இதுவரை உதவி செய்கிற கடவுள். எல்ரோயி என்னை காண்கிற கடவுள். அவர் என்னை கண்டு என்னை உதவி செய்து என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எனவே அவரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு நன்றி சொல்லி பாடுவோம். எபினேசனியானையா, இதுவரை உதவினீரே. எபினேசனியானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீர்,
எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை மனதார ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனமான நேரங்களிலே பலம் கொடுக்கிற ஆண்டவராய், உயிர் கொடுக்கிற ஆண்டவராய், தினம் கொடுக்கிற ஆண்டவராய், ஆற்றல் கொடுத்தனை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். எனவே அவரை உற்று நோக்குவோம். ஊடுருவை குத்தியவர்கள் எல்லாம் அவர் உற்று நோக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. உற்று நோக்கியவர்கள் எல்லாம் சுகம் பெற்றுக் கொள்ள முடியும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை உற்று பார்த்து நம்முடைய எல்லா தீமைகளிலும் வியாதிகளிலும் சுகம் பெற்றுக் கொள்ள ஒப்பு கொடுப்போம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானி சுகமானி தழுவுல சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழுவுகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைக்கிற ஆண்டவர், மனம் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் நம்மை சுமந்து காக்கிற ஆண்டவர். கழுகு தன் குஞ்சுகளை இறக்கைகளை வைத்து சுமப்பது போல நான் உன்னை சுமந்து சொல்கிறேன் என்று சொன்னேன். வாக்கு மாறாத கடவுள். ஆண்டவரே, நீ என்னை சுமப்பதினால் உன் சிறகுகள் உடைந்து விடுவதில்லை ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறானே, அது எவ்வளவு உண்மையாக இருக்கிற என் வாழ்க்கையிலும் கூட அவர் கழுகுவின் இறக்கைகளிலே என்னை வைத்து சுமக்கிறவராய் என் வியாதி வருத்தங்களை, என் துன்பங்களை, பழி பாவங்களை, என்னுடைய பாவங்களை எல்லாம் துரோகங்களை எல்லாம் சுமக்கிறவராய், சுமந்து தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், நன்றியோடு பாடுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே, கொடான கோடி நன்றி இயேசுவே. நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, நான் நினைக்காத போதும் கூட நீ நினைத்து நினைத்து என்னோடு கூட இருக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனி மனித வாழ்க்கையிலே எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் என்னோடு கூட இருந்திருக்கிறீங்க ஆண்டவர். நன்றி இயேசுவே, நன்றி, கொடான கோடி நன்றி இயேசுவே. எவ்வளவுதான் நான் உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தினாலும், எவ்வளவுதான் உமக்கு நன்றி பலி செலுத்தினாலும் ஆண்டவரே, அது ஒருபோதும் உமக்கு ஈடாகாது என்று தெரியும். நான் உமக்கு நன்றி செலுத்துவதால் உம்முடைய மகிமை கூட போவதில்லை என்பது எனக்கு தெரியும் ஆண்டவர். நான் புகழ்வதால் நீ மகிமைப்படுத்தப்படவில்லை, மாறாக நான் மீட்படைய, நான் வாழ்வடைய, நான் மகிழ்ச்சி அடைய, நான் சுகம் பெற்றுக்கொள்ள, நான் விடுதலை பெற்றுக்கொள்ள, என்னுடைய தீமைகள் பொல்லாப்பில் கட்டுகளிலிருந்து நான் விடுதலை பெற அது எனக்கு உதவியாக இருக்கிறது. எனவே நான் உன்னை புகழ்கிறேன் ஆண்டவரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எனவே நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, எனக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறது. நன்றி இயேசு, இந்த வாய்ப்புக்காய் நன்றி, இந்த அரிய சந்தர்ப்பத்திற்காய் நன்றி, இந்த அற்புத பிரசனத்திற்காய் நன்றி இயேசுவே. என்னை தொட்டு என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தி வாசிக்கப்பட்டது. நற்செய்தியிலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஆண்டவரிடத்தில். ஒருவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா? ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பரத்தமை அன்றி வேறு எந்த காரணத்திற்கு முன்னிட்டும் மனைவி விலக்கி விடுவது தவறு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அப்புறம் ஏன் மோயிசன் சட்டம் எழுதினார்? இப்போ மோயிசன்னா தப்பானவரா? இப்போ மோயிசன் கடவுள்னு பேசலையா? மோயிசன் வழியாக அப்போ கடவுள் பேசினார், மோயிசன் வழியாக தான் கடவுள் கட்டளை கொடுத்தாருன்னா அப்போ மோயிசன் தப்பு பண்ணிட்டாரா? இப்போ நீ தான் சரியாக பேசுகிறியா? நீ ரொம்ப பெரிய சரியாக பேச நினைப்பான். உனக்கு குதர்க்கமான கேள்வி கேட்டு ஆண்டவரை சோதிப்பது தான் அவங்களுடைய நோக்கம் எல்லாம். அதான் அவன் கேட்குறேன், நோன்றாங்க ஆண்டவரை. அப்போ மோயிசன் எங்களுடைய விடுதலை வீரர், அவர் அவ்வளோ பெரிய இறைவாக்கினர். அவர் சொல்லியிருக்கிறாரு, விளக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இந்த கட்டளை உங்களுக்கு கொடுத்தார். கடினமான உள்ளம், கடினமான உள்ளம். அந்த கடினமான உள்ளம் இருக்கிற பொழுது அங்கே அன்புக்கு இடமில்லை, பாசத்துக்கு இடமில்லை, அங்கே கருணைக்கு இடமில்லை, இரக்கத்திற்கு இடமில்லை. கடினமான உள்ளத்தில் திமிரு தான், கொழுப்பும் திமிரும் ஒட்டி கிடக்கும். கடினமான உள்ளம், பாறையான உள்ளம். ஆண்டவர் மிக அருமையாக சொல்கிறார். மத்தேயு 13 ஆண்டவர் இந்த விதை விதைப்பும் சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு பாருங்க,
சில விதைகள் இது வழி ஓரம் விழுந்தன. அடுத்தது 2வது கேட்டகரி சொல்கிறார். சில விதைகள் எங்கே விழுந்தன? பாறை நிலத்திலே விழுந்தன. கடினமான பாறை நிலத்திலே விழுந்தன. சிறிதளவு மண், மற்றெல்லாம் பாறை. அப்போது சொல்கிறாரு, என்ன ஆச்சு அதுக்குன்னா, அது ரொம்ப வேகமாக முளைச்சது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், கருகி போச்சு, எரிஞ்சு அவ்வளோதான். ஏன்? மண் கொஞ்சமாக இருந்துச்சு, வேர்கள் ஆழமாக இல்லை. தன்னிலே அவர்கள் ஆழமற்றவர்கள், நிலையற்றவர்கள். ஆண்டவர் விளக்கத்தை சொல்கிறாரு. அந்த ஆளுங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னா, தன்னிலே வேறு இல்லாதவங்க, பிடிப்பு இல்லாதவன். அப்போ தன்னிலே பிடிப்பு இல்லாதவர்கள், வேறு இல்லாதவர்கள், அவங்க தான் கடினமான உள்ளத்தில். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன? ஏன் கடினப்பட்டு போகிறது மனசுன்னா, நம்முடைய வேர் பிடிப்புகள் எங்கே வேற எங்கே இருக்குதுன்னு அர்த்தம். என் குடும்பத்தில் இருக்கணும், மாசத்தில் இருக்கணும், அன்பில் இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும், ஆண்டருக்குள்ளே என் வேர்கள் பிடித்து இருக்கணும், என்னுடைய வேர் ஆழமாக போய் இருக்கணும். ஆழமாக போக முடியாமல் இருக்கிறதுனால என்னுடைய வேர்கள் எல்லாம் வேற எங்கேயே இருக்குது. அது எனவே என் அன்பு ஆழமாக இல்லாததுனால, என் பிரமாணிக்கம் ஆழமாக இல்லாததுனால, நான் கொடுத்த வாக்குறுதி, கொடுத்த சத்தியம் பிரமாணிக்கமாக இல்லாததுனால, உண்மையாக இல்லாத, ஆழமாக இல்லாததுனால, நான் என்னுடைய குடும்ப உறவுகளோடு அன்பிலே பாசத்திலே ஆழப்படாததுனால நான் கருகி போனவனாக தான் இருக்க முடியும். கடினமான உள்ளம் அதனால தான் ஏற்படுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கடின உள்ளத்தின் பொருட்டு உன்னுடைய கவனமெல்லாம் வேற எங்கே இருக்கிறதுனால, உன்னுடைய சிந்தனையெல்லாம் வேற எங்கே இருக்கிறதுனால, உன்னுடைய எல்லா தேடுதலும் வேற எங்கே இருக்கிறதுனால, உன் குடும்பம் உனக்கு இல்லாமல் போகிற காரணம் தான் கடினமான உள்ளம். நீ வேற எங்கேயோ எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய், உன் குடும்பத்தை விட்டு விட்டு கடினப்பட்டு உள்ளவனாய் இருக்கிறாய்ன்னு சொல்கிறார் ஆண்டவர். உன் கடின உள்ளத்தின் பொருட்டு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, யோசித்து பார்ப்போம். கடினப்பட்ட உள்ளம், அதில் எதுவும் நல்லது வராது, நன்மைகள் வராது, ஆசீர்வாதங்கள் வர வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாள் அந்த நிகழ்ச்சி வாசிக்கிறோம். ஏவாள் பழம் சாப்பிட்டது தப்பா, பாவமா? அது பாவம் கிடையாது. சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதை சாப்பிட்டாங்க, அதுதான் பாவம். கீழ்ப்படியாமை தான் பாவம். அதே போல பாபேல் கோபுரம் காட்டினாங்க, கோபுரம், பெரிய கோபுரம் காட்டினாங்க, அது தப்பு, அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த பாபேல் கோபுரம் விண்ணை முட்டுகிற அளவு, கடவுளை முட்டுகிற அளவுக்கு நாம் கட்டுவோம், கடவுளுக்கு நிகராக நாம் செல்வோம் என்று நினைத்தார்கள், அதுதான் பாவம். அப்போ என்னன்னா, கவனம் சிதறுகிறது, எங்கோ இருக்கிறது, எதையோ தேடுகிறது, இங்கே இல்லை. அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழலை, வேற எதையோ அவன் தேடுகிறான். அடுத்தது பாருங்க, இந்த விடுதலை பயனில் கன்றுக்குட்டியை பார்க்குறோம். கன்றுக்குட்டி செஞ்சு தப்பு கிடையாது. கன்றுக்குட்டியெல்லாம் செஞ்சு ஃபுட்பால் விளையாடினீங்கன்னா பிரச்சனை கிடையாது, வாலிபால் விளையாடினா தப்பு கிடையாது, இல்லை ஏதாவது வெயிட் லிஃப்ட்டுக்காக அதை வச்சுருந்தா பிரச்சனை கிடையாது. அவன் கடவுளாய் பாவித்தான், ஆராதித்தான், அதுதான் தவறு. கடவுளாய் ஆராதிக்கிறவர் விட்டு ஒரு கன்றுக்குட்டியை அவன் கடவுளாய் பாவித்தான், அதுதான் தவறு. அதே போன்று 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். மக்கள் எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்குறாங்க சாமுவேல் இடத்துல. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, அவங்க சொல்கிறபடி செய். ஏன்னா அவர்கள் உன்னை அல்ல என்னை புறக்கணித்து விட்டார்கள். அப்போ அரசன் வேண்டும் என்பது பிரச்சனை கிடையாது. உனக்கு அரசனாக இருந்த உன் கடவுளை நீ தூக்கி எறிந்து விட்டு வேற ஒருத்தனை, ஒரு மனுஷனை அரசனாக வேணும்னு கேட்குறவர், அதுதான் தவறு. உனக்கு கிடைத்த ஆசீர்வாதம், உன் கடவுள், உன் தலைவன் உன்னை இதுவரை அதிசயமாக அற்புதமாக வழிநடத்தி வந்த அந்த கடவுளை விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷனை நீ கடவுளாய் பாவிக்க நினைக்கிறாயே, அதுதான் தவறு. அரசனாக ஏற்படுத்தியது
அதனால தான் தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது கேட்குறாங்க, புதிய ஏற்பாட்டில் பார்த்தா மத்தேயு 12:32 சொல்கிறாங்க, அடையாளம் வேண்டும். அடையாளம் கேட்டு தப்பு கிடையாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு குழந்தை அடையாளம் கேட்டு ஆண்டவர் சொல்லிப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, தீய விபச்சார தலைமுறை அடையாளம் கேட்கிறதுன்னு சொல்கிறார். அடையாளம் கேட்டு தப்பு கிடையாது. அப்போ ஏன் ஆண்டவர் கோவப்படுறாரு? கண்ணால் 1000 அதிசயங்களை பார்த்த பிறகும் அடையாளம் கேட்கிறாயே, அப்போ தப்பு. ஆகவே ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய கவனம், நம்முடைய ஆழம், நம்முடைய வேர்கள் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கிறதுனால ஆண்டோடைய அன்பையும் உணர முடியல, நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய அன்பையும் உணர முடியல, பாசத்தை உணர முடியல. ஏன்னா அந்த அன்பில், பாசத்தில், விசுவாசத்தில், நம்பிக்கையில் ஆழம் இல்லை. மேலோட்டமான வாழ்க்கை, பேருக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆழமில்லாத வாழ்க்கை, யாருக்கும் பயனில்லாத வாழ்க்கை, பலன் கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை. வெளியே பார்க்கறதுக்கு நல்ல பசுன்னு இருக்கலாம் எல்லாம், உள்ளுக்குள்ளே ஆழமில்லாத, வேறில்லாத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, பலனில்லாத வாழ்க்கை, யாருக்கும் பலன்படாது. ஆகவே இயேசுவை பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா புத்தகம் இன்றைய முதல் மாதத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததி ஆபிரகாம், அவருடைய தந்தை தோரா, அவன் ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் சொல்கிறாரு, சொல்லும்போது சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கினே வந்தேன்னு சொல்கிறாரு. எல்லாரையும் பட்டியலிட்டு சொல்கிறாரு. யோர்தானை கடக்க செஞ்சது, செங்கடலை கடக்க செஞ்சது, எல்லா அதிசயங்களும் பட்டியலிட்டு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? உன்னுடைய கோழினால் அல்ல, உன்னுடைய வேலினால் அல்ல, உன்னுடைய அம்பினால் அல்ல, நான் உனக்கு கொடுத்தது, நான் கொடுத்த ஆசீர்வாதம். ஒவ்வொரு மனைவியும் கடவுள் கணவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அன்பளிப்பு, கொடை. நான் சொன்னேன், முன்குறித்து வைத்திருக்கிறார், சந்ததியை முன்குறித்து வைத்திருக்கிறார். இவளுக்காக என்று அவர் இப்போதல்ல, எப்பொழுது முன்குறித்து வைத்த திட்டம் அது. நீ உன்னுடைய ஆணவம், கர்வம், சுயநலம், உன்னுடைய தன்னலத்தினாலே, ஆழம் இல்லாத அன்பினாலே அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தூக்கி எறிந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவருடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விட்டு தவிக்கிறதுனால, அவர்களின் நம்பிக்கை இல்லாதனால, அவருடைய திட்டம், அவருடைய விருப்பத்தை நீ சிதைத்து கொண்டிருக்கிறாய். ஆகவே ஆண்டவர் நம்மை சந்ததி முழுதுமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களோடு வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வழியிலே சென்றால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மால் காண முடியும். ஆண்டவர் சொல்றார், உன்னால் அல்ல, நான் கொடுத்தது. உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நான் கொடுத்தேன். நீ உழைத்தாய், நீ சம்பாதித்தாய், நீ படித்தாய் அல்ல, நான் கொடுத்த ஆசீர்வாதம் அதெல்லாம் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆகவே உன் பிள்ளைகளாகட்டும், உன் கணவனாகட்டும், மனைவியாகட்டும், உன் உறவுகளாகட்டும், நான் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நான் கொடுத்த அன்பளிப்புகள், அதெல்லாம் கிஃப்ட், ஃப்ரீ கிஃப்ட். நீ சம்பாதித்து பெற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு கடின உழைப்பினால் எந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம கேட்டு பிறந்தோம்? எனக்கு இந்த அம்மா அப்பா தான் எனக்கு வேணும்னு நான் கேட்டு பிறக்க முடியுமா? பிறந்தேன்னா இல்லை, எந்த அப்பா அம்மா எனக்கு இப்படிப்பட்ட பையன் தான் பிறக்கணும் யார் கேட்டு பிறக்க முடியும்? இந்த பேருடைய இந்த குருவானத்தான் எனக்கு பிள்ளையாக பிறக்கணும் யார் கேட்டு பெற முடியும்? எல்லாம் ஃப்ரீ கிஃப்ட், இலவச கொடைகள், ஆசீர்வாதமான அன்பளிப்புகள். அவர் கொடுத்தது, அவர் கொடுத்த வாழ்க்கை. அதை மறக்கிற பொழுது, அதிலே நாம் ஆழமாய் புரிந்து கொள்ளாமல் போகிற பொழுது, அந்த அன்பு பாசத்திலே நாம் தவறி போகிற பொழுது, பிழந்து போகிற பொழுது, வழி மாறி திசை மாறி போகிற பொழுது, நம்முடைய கவனங்கள் எல்லாம் சிதறி வேறு எங்கோ நாம் செலுக்கிற பொழுது நாம் ஒன்றுமில்லாமல் போகிறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மை இன்னைக்கு வரலும் பத்திரமா தூக்கி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே நன்றி, என் குடும்பத்தை இத்தனை புயல்கள் அடித்தும், அலைகள் எழும்பியும், அலைகள் மோதியும், என் குடும்பத்தை இவ்வளோ அற்பமாக, அதிசயமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஏன்னா அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் என்னென்னவோ நடந்திருக்கும், எப்படியோ நடந்திருக்கும். இந்த கொரோனா காலங்கள் எனக்கு ஒரு சாட்சி, பெரிய ஒரு சாட்சியாக நம்ம நிறுத்தி வைத்து இருக்குது. ஒருவேளை
அவர் இல்லைன்னா ஒருவேளை என் குடும்பத்தில் யாராவது மரித்து கூட போயிருக்கலாம். ஆனாலும் கூட மீதம் இருக்கிறவங்களாவது நம்ம தூக்கி நிறுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு என்னோடு இருக்கிறார். எனவே அவர் மட்டும் இல்லைன்னா எதுவும் இருந்திருக்காது. எனவே நம்ம பாடுவோம், நீங்கள் மட்டும் இல்லைன்னா இயேசுவே எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ ஆயிருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், நான் இருந்திருக்கவே மாட்டேன் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் எப்படி ஆகியிருப்பேன் என்று நான் உடைய ஆசீர்வாதங்களை எண்ணுகிறேன், உடைய அற்புதங்களை எண்ணுகிறேன், உடைய இரக்கத்தை எண்ணுகிறேன், உடைய கருணையை நோக்குகிறேன். நன்றி ஆண்டவரே, என்னை உணர்ந்து நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் எங்கே நான் சென்றிருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அதை நோக்கி இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுப்போம். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் ஆதரித்து வந்தீரே, ஆதரவு தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆதரவு தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று சொல்ல முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் மொழிய சொல்லி அழ யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் மொழியல சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பா, மறந்து போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா
சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் எல்லாமே நீர் வந்ததை தோல் மீது சுமந்து கொண்டு நடந்து வருவதை எப்படி சொல்வேன் என்னை தேடி நீர் வந்ததை தோல் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்து போயிருப்பார், மறந்து போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. ஜெபிப்போம் அன்புக்குரியவர்களே, அவனிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே, நீங்க மட்டும் இல்லைன்னு சொன்னா என் வாழ்க்கை எப்படியோ எப்படியோ திசை மாறி போயிருக்கும். என் குடும்பம் எப்படியோ திசை மாறி உடைஞ்சி சின்ன பின்னமாகி சிதறி போயிருக்கும். ஆண்டவரே, ஒருவேளை என் குடும்பம் சந்தித்த அப்படிப்பட்ட பிரச்சனைகள், துன்ப துயரங்களை என் கண்முன் நிற்கிறது. ஆண்டவரே, இன்று வரை ஆற முடியாத காயங்களாய் வடுக்களாய் புண்களாய் ரணமாய் இதோ என் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, ஆனாலும் இப்படிப்பட்ட புயல் காற்றுகள், தீவிரமான அலைகள், இப்பேற்பட்ட பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். நன்றி நன்றி ஆண்டவரே. நீங்கள் உங்களால் மட்டுமே, உம்மால் மட்டுமே, நீர் ஒருவரால் மட்டுமே, இயேசுவே நீர் மட்டுமே இதை எனக்கு செய்து முடித்திருக்கிறீர். நான் உணர்கிறேன் ஆண்டவரே, உணர்கிறேன். நான் ஆசீர்வாதமாய் என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிறேன். நீர் கொடுத்தவை ஆண்டவரே. இன்று நான் கணவனோடு மனைவியோடு நான் இருக்கிறேன். நீர் கொடுத்தவை ஆண்டவரே. என் பெற்றோரோடு நான் இருக்கிறேன். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. இதோ மீதம் இருக்கிற உணர்வுகளோடு இன்று நான் இருக்கிறேன். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. நீர் என் மீது அன்பு கூர்ந்தீர், முடிவில்லா அன்பு கூர்ந்தீர் என்று சொன்னீரே. இதோ நான் உன்னை முடிவில்லா அன்பினால் மண் முடித்துள்ளேன் என்று சொன்னீரே. நீ எனக்கு சொந்தமானவன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உணர்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில், இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தில், ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, நான் உணர்வதற்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நான் இன்னும் அதிகமாய் மீது நம்பிக்கை கொள்வேனாக, மீது உடைய ஆசீர்வாதங்கள் மீது நம்பிக்கை கொள்வேனாக ஆண்டவரே. நீர் கொடுத்த உறவுகள் மீது எனக்கு பிடிப்பு ஏற்படுவதாக, என்னுடைய அன்பு ஆழப்படுவதாக ஆண்டவரே. மேலோட்டமான காற்றடித்தால் பறந்து போகிற தூசியை போல அல்ல, அல்லது தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிற ஆகாய தாமரை போல காற்றடிக்கிற தேசமெல்லாம் கூடி சேர்க்கிற உறவுகளால் அல்ல, ஆழமான உறவாய் அன்பிலே, பாசத்திலே, இரக்கத்திலே, கருணையிலே, விட்டு கொடுப்பதிலே, மன்னிப்பதிலே, ஏற்றுக்கொள்வதிலே ஆழப்பட வேண்டுமாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் இயேசுவே. என்னுடைய வாழ்வின் வேர்களை, பிடிப்புகளை பலப்படுத்தும் இயேசுவே. உன் மீது நம்பிக்கையில் ஆழப்பட, விசுவாசத்திலே நான் ஆழப்பட, ஊன்றி வாழ ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்று நான் உணர்வதற்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. உணர்ந்து நமக்கு நன்றி சொல்லி நன்றியோடு நான் வாழ்வதற்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவர். இதனால் என் உறவுகளை நான் தாங்கி பிடிப்பதற்கு எனக்கு பலப்படுத்தும் ஆண்டவர். என் உறவுகளிலே ஏற்படுகிற விரிசல்களை சரி செய்வது கொள்வதற்கு ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக ஆண்டவர். உடைந்து போன என் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், சிதைந்து போன என் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், ரணப்பட்ட, காயப்பட்ட, கசிந்து உருகுகிற என் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.
உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆண்டவரே, புது படைப்பாய், புது இதயமாய், உணர்ச்சி உள்ள, சதையுள்ள இதயம் கொண்ட மகனாய், மகளாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. இந்த தூய திரு ரத்தம் என் மீது ஊற்றப்படுவதாக. தூய ஆவி, பரிசுத்த ஆவியான விண்ணகத்தின் கொடையாம், வாக்களிக்கப்பட்டவராம், விண்ணகம் பிளந்து இறங்கி வந்த தூய ஆவியானவர் இதோ உங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்கி வருவாராக. ஆட்கொள்ளும்படியாய், அபிஷேகம் செய்யும்படியாய், ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க வைக்கும்படியாக இறங்கி வருவாராக. புனிதர்கள் தூதர்களை கொண்டு எங்கள் தாய்மரியாவுடைய தலைமையில் எங்களை எப்பொழுதும் பராமரிக்கிற ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் நாங்கள் அவர்களோடு பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இன்னும் இன்னுமாய் அவருக்குள்ளே வளருவோம். பவுல் சொன்னது போல, வாழ்வது நான் அல்ல, எனில் கிறிஸ்து வாழ்கிறார். அந்த வாழுகிற அந்த ஆண்டவருக்குள்ளே நான் வாழ வேண்டும், அவர் எனக்குள்ளே வாழ வேண்டும். என்னுடைய ஆழம், ஆணிவேர் மிக 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 ஆழமாய் இருக்க வேண்டும். பிடித்து கொண்டு, உயிரை பிடித்து கொண்டு, இயேசுவிலே உயிரை பிடித்து கொண்டு, ஆண்டவர்களே உயிரை பிடித்து கொண்டு, நற்கருணை ஆண்டவர்களே உயிரை பிடித்து கொண்டு ஓங்கி 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 நான் வளர வேண்டும். எவ்வளோ வளர்ந்தாலும், எவ்வளோ நான் நினைத்தோட முயன்றாலும் என் வேர்கள் என் ஆண்டவர்களே இருக்கணும். என் வேர்கள் என் கடவுள்களை பிடித்து கொண்டுதான் இருக்கணும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி எண்ணி நான் மகிழ்ந்து மகிழ்ந்து அவரை நோக்கி நான் பயணிக்கணும். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர், ஆசீர்வாதமாய் நம்மை உருமாற்றுவார். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். ஆகவே அவருடைய ஆசிரியை முழுமையாய் பெற மாண்புகீதம் பாடி ஆண்டுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரு வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று மதத்தோட ரத்தம் வரை மறைபொருளை வணங்கும் நாங்கள் மத மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இருநோடு தொய்யாவியார்கள் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவுமாய்
மன்றாடுகின்றோம். எங்கள்